ஆகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனின் நாவின் சொற்களும் இந்த காலை வேளையில இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் காத்திருக்கிற எங்கள் அனைத்து பேரின் இதயத்தின் நினைவுகளும் தியானங்களும் ஆண்டவருடைய அன்பின் திருமுன்னர் ஏற்புடையதாய் விளங்குவதாக. ஆமென். அமருங்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற அன்பின் திருப்பெயரால் இந்த காலை வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துதல் சொல்லி வரவேற்கிறேன். அதை போலவே நேரலையில் இந்த நாளின் செய்தியை கேட்கிற அன்பு உறவுகள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நேற்றைய தினத்திலிருந்து ஒரு புதிய செய்தி தொடரை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். Let us run and let us learn. நாம் ஓடுவோம், கற்றுக்கொள்ளுவோம். விசுவாச வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்வினுடைய பயணமும் ஒரு ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை திருமறையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அப்படி நேற்றைய தினத்தில் விசுவாச பயணத்தில் விலகி ஓட கற்றுக்கொள்ளுவது ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக மிக அவசியமானது என்பதை யோசேப்பின் வாழ்விலிருந்து சிம்சோனின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நான் விலகி ஓடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நேற்றைய தினத்திலே ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைய தினத்தில் அடுத்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Let us learn to run with a zealous. வைராக்கியத்துடன் ஓடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Let us learn to run with a zealous. வைராக்கியத்தோடு கூட ஓடுவதற்கு நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் பெரிய வெற்றிகளை பெற்ற எல்லாருமே அந்த வெற்றிக்கு உண்டான ஒரு லட்சியத்தை தங்களுடைய உள்ளத்திலே வைராக்கியமாக பதித்து வைத்துக் கொண்டு அந்த லட்சியத்தை நோக்கி வைராக்கியத்தோடு கூட ஓடினார்கள், வெற்றி பெற்றார்கள். இப்படித்தான் வரலாற்றில் அநேகருடைய சாட்சிகளை, அவருடைய செய்திகளை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். அந்த வைராக்கியத்தை அவருடைய உள்ளத்திலே அவர்கள் பதித்து கொண்டது நிமித்தமாகத்தான் அந்த வைராக்கியம் அவர்களை முன்னோக்கி செல்வதற்கு என்ன செய்கிறது? ஊக்க சக்தியை கொடுக்கிறது. It gives motivation. நல்ல ஒரு ஊக்க சக்தியை அந்த வைராக்கியம் தான் அவர்களுக்கு கொடுக்கும். என்ன வந்தாலும் சரி, I should accomplish, நான் இதை சாதிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இந்த வைராக்கியம் தான் கொடுத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் +2 ரிசல்ட் வரும்போது நிச்சயமாய் ஒரு மாவட்டத்தில் 2 பேர் அல்லது 3 பேர் ஏழை எளிய பிள்ளைகள், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில்லாத பிள்ளைகள், படிப்பு ஒன்றுதான், கல்வி ஒன்றுதான் என்னை மேம்படுத்தும் என்று சொல்லி சிறப்பாக பெண் பிள்ளைகள் படித்து ஏராளமான மதிப்பெண்களை பெற்று அவர்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு என்று நான் நினைக்கிறேன், கரூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், பெற்றோர் இறந்து போனார்கள். 3 பெண் பிள்ளைகள். அந்த 3 பெண் பிள்ளைகளிலே மூத்த பிள்ளை +2 தேர்வு எழுதுகிறாள். மற்ற பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள், உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. இந்த சூழ்நிலையில பெற்றோர் தேர்வு சமயத்திலே இறந்து போகிறார்கள். அந்த மூத்த பிள்ளை தன் 2 தங்கைமாரையும் பாதுகாத்து பராமரித்து கொண்டு கிடைத்த வேலைகளை செய்து கிடைத்த வருமானத்தை வைத்து கஞ்சியும் கூழும் சமைத்து சாப்பிட்டு கொண்டு அந்த பிள்ளை +2 தேர்வு எழுதி சிறந்த மதிப்பெண்ணோடு அவள் தேர்ச்சி பெற்றாள்.
அவளை குறித்த ஒரு கட்டுரை பத்திரிகைகளில் வந்திருந்தது. அவளுடைய இன்டர்வியூவை நேரலையில் நாம் அநேகர் பார்த்தோம். கல்வி ஒன்றுதான் என்னை உயர்த்தும். ஒருவேளை இந்திய தேசத்தில் கல்வியில முதல் மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற தமிழகம் என்பதில் நம் எல்லாருக்கும் ஒரு பெருமிதம் உண்டு. கல்விதான் பெண் பிள்ளைகளை உயர்த்தும், கல்விதான் பாதுகாப்பு என்று சொல்லி பெண் பிள்ளைகளின் கல்விக்காக தமிழக அரசு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை கொடுத்து பெண் கல்வியை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் கல்வியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வைராக்கியம் வர வேண்டும், படித்த பிள்ளைகள் நல்ல மேன்மைக்கு வர வேண்டும் என்ற அரசினுடைய ஒரு நல்ல எண்ணம். ஆகவே விசுவாச வாழ்க்கை பயணத்திலும் நாம் முன்னோக்கி செல்வதற்கு இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏதோ கோயிலுக்கு வர, சர்ச் மெம்பர்ஷிப் பணம் கட்டுறேன், ஆராதனையில் பங்கு பெறுகிறேன், திருவிருந்திலே பங்கு பெறுகிறேன், ஐ எம் a true Christian என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய மனதிலே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த செய்தி எனக்கானது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏதோ ஒரு ஆலயத்துக்கு வருகிற போகிற கிறிஸ்தவளாக ஆண்டவர் என்ன செய்யல, அழைக்கல. God has a different purpose on us. நம்ம மேல ஆண்டவர் ஒரு வித்தியாசமான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வைராக்கியத்தோடு கூட கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிற பவுலடிகளாருடைய அனுபவத்தோடு கூட இந்த கடைசி காலங்களில் கிறிஸ்துவுக்காக ஓட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக இந்த காலவேளையில பவுலினுடைய வைராக்கியமான ஓட்டத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பாடுகள், உபத்திரவுகள், கட்டுகள், சிறையிருப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை சந்தோஷத்தோடு கூட செய்து அதை நிறைவேற்ற விரும்புகிறேன். That was the zealous of Paul. பவுலுடைய வைராக்கியத்தின் ஓட்டம் அப்படித்தான் இருக்கிறது. சில நேரங்களில் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்கும். அந்த போராட்டத்தில் சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, காசு கொடுத்து கொஞ்சம் பேர்த்த கூட்டு வந்துடுவாங்க. தமிழ்நாட்டில் வழக்கம் போல நடக்கிற விஷயம்தான். அரசுக்கு எதிராக முழக்கம் விட்டுட்டு பர்மிஷன் வாங்காம போராட்டத்துக்கு வருவாங்க. போலீஸ் சொல்லும், அனுமதி வாங்காம நீங்க இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, போராட்டம் பண்ணக்கூடாது. அனுமதி வாங்கியிருக்கீங்களா? வாங்கல, நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு உற்சாகமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பாங்க. கலைஞ்சு போகலைன்னா லத்தி சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வரும். பண்ணுங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அந்த போலீஸ் பெட்டாலியன் கையில லத்தி எடுத்து 2 பேர்த்த அடிச்ச உடனே நெல்லிக்காய் மூட்டை செதறின மாதிரி செதறி ஓடிடுவாங்க. எங்காவது ஒருத்தர் 2 பேர் இந்த காசுக்கு வந்தா பாருங்க, அவன் மாட்டிக்குவான். அடிக்கும் போது சொல்லுவான், ஐயோ தெரியாம வந்துட்டேங்க, என்னை விட்டுருங்க, அடிக்காதீங்க, விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். நீங்க டிவியில அதெல்லாம் பார்க்கலாம். வந்தது போராட்டத்துக்கு, என்ன வந்தாலும் தலைவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் அப்படிலாம் வந்துட்டு அடி உளுந்த உடனே துண்டக்கான துணியக்கான என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிற ஒன்று. ஆனால் பவுலுடைய வைராக்கியம் அப்படிப்பட்டதல்ல. அதுக்கு முந்தைய பகுதி நீங்க வாசிங்கன்னா பவுல் சொல்லுகிறார், இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அந்த பயணத்தை துவங்கும் போதே அவருக்கு தெரியுது, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டம் இருக்கு, உபத்திரவம் இருக்கு, கட்டுகள் இருக்கு, தெரியுது. அதனால ரூட்டை மாத்திட்டு வேற வழியில போயிடலாம் என்று சொல்லி பவுல் என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. இந்த மாற்றம் பவுலுக்குள்ளே எப்படி வந்தது? 2 பகுதிகளாக இந்த நாளின் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒன்று, பால்ஸ் zealous for the Jewish faith. யூத சமயம், அவருடைய தாய் மதம், அந்த யூத சமயத்தின் மேல பவுலுக்கு
ஒரு மிகுந்த வைராக்கியம் இருந்தது. யூத மதத்தின் மேல, அந்த விசுவாசத்தின் மேல பவுலுக்கு ஒரு ஆழமான வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியத்திற்காகத்தான் ஸ்தேவான் என்ன செய்யப்பட்டான்? கல்லெறிந்து கொல்லப்பட்டான். அந்த வைராக்கியத்திற்காகத்தான் சவுல் வீடுகளுக்கு புகுந்து சபைகளை பாழ்படுத்திக் கொண்டிருந்தான். அந்த வைராக்கியத்திற்காகத்தான் தமஸ்கு பட்டணத்துக்கு கடிதம் வாங்கி கொண்டு பவுல் பயணப்பட்டான். திருமறையில நாம் வாசிக்கிறோம். யூத சமயத்திலே சவுல் இருக்கிற பொழுது யூதர் அல்லாத கிறிஸ்தவ மக்கள், இயேசுவை பின்பற்றவர்கள் மேல சவுலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு மனப்பான்மை இருந்தது. He was having a hating mentality on the non-Jewish community. யூதர் அல்லாத மக்களின் மேல சவுலுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு மிகப்பெரிய வெறுப்பு மனப்பான்மை. இரண்டாவது, அந்த வெறுப்பு மனப்பான்மை தான் அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை அவருக்குள்ளே கொடுத்தது. அந்த துன்புறுத்தலின் எண்ணம் அவர்களை கொலை செய்தாலும் தப்பில்லை என்கிற ஒரு கடின மனப்பான்மையை சவுலுக்குள்ளே ஏற்படுத்தியது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுல் ஒரு மிகச்சிறந்த கல்வியாளன். He was a Jewish scholar. கமாலியல் என்கிற மிகப்பெரிய ஒரு யூத அறிஞரிடத்தில் இருந்து தோராவை, யூத திருமறையை கற்றுக்கொண்டவர். பல மொழிகள் அவருக்கு பேச தெரியும். பிறப்பினால யூதர் எபிரேய மொழி பேசுவார். வளர்ந்ததெல்லாம் தர்சு பட்டணத்தில் ரோமாபுரி ஆளுகையில் ஆகையினால லத்தீன் மொழி அவருக்கு தெரியும். அன்றைக்கு இருந்த வழக்கு மொழி கிரேக்கம், கிரேக்க மொழி அவருக்கு நன்றாக தெரியும். இப்படி பல மொழிகளை அறிந்த ஒரு மனிதன், பரிசேய வகுப்பிலே மிக மிக முக்கியமான ஒரு மனிதன். இப்படி பல பெருமைகள் அவருக்கு இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் எப்படி மாறி போகிறார்? மத வெறியராக மாறி போகிறார். இன்னைக்கு இந்தியாவில் பெரிய பெரிய படிப்பு படித்து பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பவர்களும் மதத்தின் அடிப்படையில் மத வெறியர்களாக இருந்து இந்தியாவின் இறையாண்மைக்கும் இந்தியாவினுடைய சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக பேசுகிறதை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கல்வி ஒரு மனிதனை பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக மாற்ற வேண்டும். அதுதான் கல்வியினுடைய ஆற்றல், அதுதான் கல்வியினுடைய நோக்கம். ஆக இங்கே சவுல் தான் பின்பற்றின அந்த மதத்திற்காக மிகப்பெரிய ஒரு கல்வியாளனாய் அவன் இருந்தாலும், பல மொழிகளை அறிந்திருந்தாலும், தான் பின்பற்றுகிற அந்த மதத்திற்காக மத வெறியனாக சவுல் மாறி போனதைத்தான் 7, 8, 9 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். அந்த மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். யூத சமயத்திற்காக வைராக்கியமா இருந்த அந்த மனிதனை இயேசு தனக்கான பாத்திரமாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். சில நேரங்களில் கடவுள் தெரிந்து கொள்ளுகிறது யார் என்பதில் ஆச்சரியமான சில உண்மைகள் இருக்கும். ஏன் இவரை தெரிந்தெடுத்தார்? ஒரு அடிப்படை நோக்கம் என்னவென்றால், பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தனுடைய அடிப்படை நோக்கம் அவருக்குள்ள இருந்த வைராக்கியம். எதை செய்தாலும் என்ன உண்டு? ஒரு வைராக்கியத்தோடு கூட செய்கிற ஒரு மனிதன், ஒரு துணிவோடு கூட செய்கிற ஒரு மனிதன். இப்படிப்பட்ட மனிதன் தான் என்னுடைய ஊழியத்துக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் தமஸ்கு செல்லுகிற வழியில சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். இதுவரையிலும் தன்னுடைய யூத சமயத்தின் மேலே வைராக்கியமாய் இருந்த இந்த சவுலை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய மகிமையான உயிர்த்தெழுதலுக்காக, கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அறிவிக்கிற பணிக்காக வைராக்கியம் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அவன் என்ன செய்கிறார்? தூண்டுகிறார். ஆகையினாலதான் பவுல் கலாத்தியருக்கு எழுதின கடிதத்தில் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். இல்லையா? நிறைய நேரங்களில் மனிதர்கள் சில விஷயங்கள்ல வைராக்கியம் வச்சிருப்பாங்க. கிறிஸ்தவ மக்களைத்தான் சொல்லுகிறேன்.
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளர்கிற மக்களைத்தான் சொல்லுகிறேன். குடும்ப உறவில் பிரச்சனை வந்த உடனே ஒரு பெரிய வைராக்கியம் வச்சிருப்பாங்க. அவன் வீட்டு வாசப்படியை என்ன செய்ய மாட்டேன், மிதிக்க மாட்டேன். அவனும் என் வீட்டு வாசப்படி என்ன செய்யக்கூடாது, மிதிக்க கூடாது. நான் செத்தாலும் அவன் வரக்கூடாது, அவன் செத்தாலும் நான் போக மாட்டேன். இப்படி ஒரு வைராக்கியத்தை கடைசி வரையும் வச்சுட்டு இருப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் யார் வந்தா யார் போனான்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. எந்த நல்ல காரியம் நடந்தாலும் வரமாட்டாங்க. அப்படி ஒரு வெறுப்பு, அப்படி ஒரு வன்மம், அப்படி ஒரு வைராக்கியத்தை மனிதர்கள், கிறிஸ்தவர்கள் மனதில் வைத்துக் கொள்வது உண்டு. சபைகளிலே பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் சாமி கிட்ட கோச்சுக்குவாங்க. இந்த ஐயர் இருக்கிற வரைக்கும் நான் கோயிலுக்கே வரமாட்டேன், இந்த ஐயர் இருக்கிற வரைக்கும் அவர் கையில் நான் திருவிருந்து வாங்க மாட்டேன். இப்படி எல்லாம் வைராக்கியமான தீர்மானங்களை எடுக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. பவுல் கற்றுக் கொடுக்கிறார், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். ஏனென்றால் பவுல் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உடைய ஒரு மனிதன், கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு கூட இருந்த மனிதன். ஆகினாலே பவுலுடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தால் கிறிஸ்துவுக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்ய பவுல் என்ன செய்கிறார், உறுதி கொள்ளுகிறார். Paul committed to doing whatever he could do for the sake of gospel, for the sake of Christ. கிறிஸ்துவுக்காக தன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் ஏற்றுக்கொண்ட நாள் முதற் கொண்டு அவள் தன் உறுதி பூண்டு கொள்ளுகிறார். இரண்டாவது, இந்த பவுல் எப்பொழுதுமே தன்னுடைய கல்வி தகுதி, மத பெருமை, ரோமானிய குடியுரிமை இவைகளை எல்லாம் பெரியதாக என்ன செய்யல, கருதவே இல்லை. மிக சாதாரணமான ஒன்றாக அவர் கருதினார். நான் பள்ளியிலே படிக்கும்போது மேட்டுப்பாளையம் ஆலயம் கட்டப்பட்ட கொண்டு வந்தது. அருள் திரு அன்பழகன் ஐயா மரித்து போயிட்டார். அவர் காலத்தில் அந்த மேட்டுப்பாளையம் ஆலயம் கட்டுவதற்காக ஆரம்பித்தோம். அப்ப நான் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கிறேன். அப்ப சாயந்தரத்தில் எல்லாரும் 7 மணிக்கு சபையர் எல்லாரும் சர்ச்ச கேம்பஸ்க்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஆலய கட்டுமான பணியில அந்த சபை மக்கள் எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு பக்கம் கலவை கலக்கிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் மணல் ஜலிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் கல்லு செங்கல்ல தூக்கிட்டு இருப்பாங்க. ஐயரு லுங்கியை கட்டிட்டு அவர் அங்க கலவையை சுமப்பதற்கு நின்று கொண்டிருப்பார். இவைகளுக்கு மத்தியில சேவுக பாண்டியன் என்கிற ஒரு மனிதர், இன்றைக்கும் நான் அவரை மறக்கவே மாட்டேன். அப்ப அவர் மேட்டுப்பாளையத்தில் முனிசிபல் கமிஷனராக பணி செய்து கொண்டிருந்தவர் சேவுக பாண்டியன். பெரிய பொறுப்பு. ஆனால் அவர் மாலை 7 மணிக்கு எங்களோடு கூட இருப்பார். வந்து ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு எங்களோடு கூட வேலை செய்வார். ஆச்சரியமா இருக்கும். ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு மனிதன், அந்த மாவட்டத்தின், குறிப்பாக மேட்டுப்பாளையம் பகுதியினுடைய முனிசிபல் கமிஷனர், பல பதவியின் பொறுப்புகள் மட்டுமல்ல, அதிகாரமுடைய ஒரு மனிதன். ஆனா ரொம்ப எளிமையாய் கர்த்தருடைய ஆலயத்தை வேலை செய்வார். அப்ப பேசும்போது சொல்வார், இது எனக்கு கிடைத்த பாக்கியம், என் தேவனுடைய ஆலயத்தில் இந்த வேலையை செய்வது கடவுள் எனக்கு கொடுத்த பாக்கியம். 2 ஆண்டுகள் அங்கே இருந்தார். 2 ஆண்டுகளும் அந்த ஆலய பணிகளிலே செய்து கொண்டே இருந்தார். அதனுடைய முடிவு நானும் அதை பார்த்தேன். கடைசியில ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு கார்னியா யூனிவர்சிட்டியில மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பில் திரு சேவுக பாண்டியன் ஐயா இருந்ததை நான் அறிந்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். கிறிஸ்துவுக்காக, கர்த்தருக்காக வைராக்கியமாய் என்னுடைய பதவி, என்னுடைய பணம், என்னுடைய தகுதி, என்னுடைய கல்வி எல்லாவற்றையும் குப்பையும் தூசுமாக கருதுகிற ஒரு மனப்பான்மை, அதுக்கு பெயர் தான் வைராக்கியம். கிறிஸ்துவுக்காக பவுலிடத்தில் அந்த வைராக்கியம் இருந்தது. மூன்றாவது, நற்செய்தியை அறிவிப்பதில் வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு பவுல் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டார். Paul prepared himself to face any sort of problems, sufferings in the proclamation of the gospel. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டுதான் இந்த 22வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், கட்டுகளும் உபத்திரவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் என் பிராணனை ஒரு பொருட்டாக என்ன செய்யல, நினைக்கல.
கிறிஸ்துவுக்காக என் ஓட்டத்தை சந்தோஷமாய் நிறைவேற்ற நான் விரும்புகிறேன். ஒரு காலத்துல கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொண்டிருந்த இந்த பவுல் இப்பொழுது கிறிஸ்துவுக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனாக மாறுகிறார். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த மனிதன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனாக மாறுகிறான். சிறைவாசம், சித்திரவதை, அவமானம் போன்ற இழிவான சூழ்நிலைகளில பவுல் தன் அழைப்பிலிருந்து ஒருபோதும் என்ன செய்யவே இல்லை, பின்வாங்கவே இல்லை. எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுகிறார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு காலத்தில் கிறிஸ்தவ குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணமாய் இருந்த பவுல் இப்பொழுது கிறிஸ்தவ குடும்பங்கள், விசுவாசிகள் கட்டப்படுவதற்கு என்னவாக மாறுகிறார், காரணமாக மாறுகிறார். சென்ற இடத்தில் எல்லாரும் என்ன செய்கிறார், புதிய புதிய ஆத்துமாக்களை உருவாக்கி திருச்சபைகளை கட்டி அழிப்பது சுலபம், வாழ்வு கொடுப்பது மிக மிக கடினம் என்பதை அறிந்து கொண்டு என் வாழ்நாள் முழுவதும் நான் என்ன செய்ய போகிறேன், வாழ்வு தருகிற ஆண்டவருடைய பணியை செய்ய போகிறேன் என்று சொல்லி கடவுளுக்காக தன் ஊழியத்தை கடைசி வரையும் செய்தார். இந்த 20ஆம் அதிகாரத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா பவுல் கடைசியாக எருசலேமுக்கு போகிறார். ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் மறுபடியும் உங்களை திரும்ப என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். என்னுடைய முகத்தை நீங்கள் திரும்ப என்ன செய்ய போகிறதில்லை, பார்க்க போவதே இல்லை என்று சொல்லிவிட்டு மரணத்தை நோக்கி பயணப்படுகிற பவுல். அதன் பிறகு அவர் திரும்ப வரல. அவருடைய கடைசி நாட்கள் ரோமாபுரி பட்டணத்திலே இருந்தது. வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். இரத்த சாட்சியாக மரித்து போனார். நீங்கள் வீட்டிலே போய் நற்செய்தி நூல்களை வாசித்து பாருங்கள். குறிப்பாக மார்க்கு நற்செய்தி நூல் 8, 9, 10 அதிகாரங்களை வாசித்தால் இயேசுனுடைய கடைசி பயணத்தை பற்றி, மரணத்தை பற்றி 3 முறை ஆண்டவர் முன்னறிவிப்பார். மார்க்கு 8:31, மார்க்கு 9:31, மார்க்கு 10:33, இந்த 3 வசனங்களிலும் 3 முறை இயேசு தன்னுடைய மரணத்தை முன்னறிவிப்பார். இப்பொழுது நாம் எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் அக்கிரமக்காரர்கள் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள். ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பார். இந்த செய்தி ஆண்டவர் சொல்லிக்கொண்டே போகிறார். அந்த பயணம் எங்கே போகிறது, எருசலேமை நோக்கித்தான் போகிறது. எருசலேமில் எல்லாம் இருக்கிறது, இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவைகளை குறித்து ஆண்டவர் என்ன செய்யல, பயப்படல. அதை போலவே பவுல் எருசலேமை நோக்கி பயணப்படுகிறார். என் பிராணனையும் நான் என்ன செய்யல, ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. கிறிஸ்துவுக்காக என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோடு கூட முடிப்பதற்காக நான் விரும்புகிறேன். இந்த வைராக்கிய ஓட்டம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம் எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தவக்காலத்தில் இந்த வைராக்கியமான ஓட்டத்தை ஓடுவதற்கு ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தம் அருளையும் ஆற்றலையும் தந்தருளுவாராக. நாளை தினத்தில் மற்றும் ஒரு ஓட்டத்தின் செய்தியோடு கூட நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம்.